கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோக மன்னா, யுத்தம் கர்த்தருடையது. பிரியமானவர்களே, ஒரு கேள்வி, நம்ம வாழ்க்கையில் யுத்தம் உண்டா இல்லையா? யுத்தம் பண்ணி தான் ஆகணுமா, இல்லை பண்ணாமல் இருக்கணுமா? யுத்தம் உண்டு, யுத்தம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொன்னால் யோவான் 16:33 இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. எபேசியர் 6வது அதிகாரம் 10 நீங்கள் தொடர்ந்து வாஸ்து பார்த்தா, பிசாசின் தந்திரத்தோடு எதிர்த்து நிற்கத்தக்கதாக மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துறைதனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு போராட்டங்கள், யுத்தங்கள் உண்டு. ஆனால் யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. யாத்ராம 14:14 நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நல்ல கவனிங்க, நீங்கள் யுத்தம் பண்ணினா கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். நீங்கள் போராடினா கர்த்தர் போராட மாட்டார். நீங்கள் வழக்காடினீங்கன்னா கர்த்தர் வழக்காட மாட்டார். நீங்கள் கர்த்தர் போராடும்படி, கர்த்தர் யுத்தம் பண்ணும்படி, கர்த்தர் வழக்காடும்படி ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துருங்க. என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அத்தனை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துருங்க. யுத்தம் கர்த்தருடையது. பிரியமான தேவ பிள்ளைகளே, எனக்கும் பலவிதமான யுத்தங்கள் நம்மளை மேற்கொள்கிறது. மாம்ச ரீதியாக யுத்தம் பண்ணுகிறோம், உலக பிரகாரமாக யுத்தம் பண்ணுகிறோம், குடும்பத்தில் யுத்தங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யுத்தங்கள், நம்மளுடைய தொழிலில் யுத்தங்கள், பலவிதமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். இந்த யுத்தங்கள் அத்தனையும் இன்னைக்கு அது கர்த்தருடையதாக மாறப்போகுது. நீங்கள் 2 நாளாகவும் முழுவதும் வாஸ்து பாருங்கள், முழுவதும் வாஸ்துருங்க, முழுவதும் படிங்க. யோசபாத் என்கிற தெய்வ மனுஷனுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் எழும்பினாங்க. இந்த 3 ராஜாக்களும் அந்நியர்கள் கிடையாது, எதிரிகள் கிடையாது, சகோதரர்கள். குடும்பத்துக்குள்ளே தான் யுத்தம், குடும்பத்துக்குள்ளே தான் பிரச்சனை. இப்போ யோசபாத் ஜெபிக்கிறான். 2 நாளாகமும் 20:12 ஆண்டவரே நீர் நியாயம் செய்யும், என்னால் முடியாது. ஆண்டவரிடத்தில் சரணடைகிறான், ஆண்டவரிடத்தில் சரண்டர் அடைகிறான், ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறான். இந்த யுத்தத்தை செய்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. அடுத்த நிமிஷம் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை கடந்து வந்தது. யோசபாத்தே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் ஒரு காரியம் சொல்லுங்கள், என்னால் செய்ய முடியலை, என்ன பண்ணணும்னு தெரியலை, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அடுத்த நிமிடம் கர்த்தர் சொல்வார், நான் பார்த்து கொள்கிறேன், நான் பார்த்து கொள்கிறேன். தாவீது கோலியாத்தை எதிர்க்கும் பொழுது ஒரு வேர்ட் சொன்னான். நீங்கள் கவனித்து பாருங்கள். 1 சாமுவேல் 17:47 யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தர் பண்ணுகிறவன். தாவீதாகிய நான் பண்ணலை, எனக்கு பதிலாக கர்த்தர் செய்வான், உங்களுக்கு பதிலாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவான். கர்த்தர் யுத்தத்தை செய்து ஜெயத்தை கட்டளையிடுவார். செபிக்கலாமா? தகப்பனே, யுத்தம் நீர் பார்த்துக்கொள்ளும், இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.